இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜகவே சொல்லிருச்சு, வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறும், அவர்களுக்குத்தான் ஆட்சி. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலினும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, தமிழகம் முதல் மாநிலமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது என்றால் அதற்கு ஒன்றிய அரசினுடைய உதவி இல்லாமல் அது நடந்திருக்குமா என்று கேட்கிறார். அப்படி என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார், இந்தியாவிலேயே மிக சிறப்பாக ஆட்சி நடக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று. இப்போ அடுத்தது நமக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இல்லையா? இப்போது நீங்கள் எங்களுக்கு உதவுறீங்களா? இது எப்படி உதவுறீங்க? எப்படி ஒரு இரட்டைத்தன்மையோடு நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியாச்சு. ஆனால் உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஒடிஷா, மணிப்பூர், இப்படி சொல்லிட்டு போகலாம். இவ்வளவு மாநிலங்கள் ஏன் முதன்மை இடத்துக்கு வரல? சரி, முதன்மை இடத்துக்கு கூட வரலாம். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வளர்ச்சியடைந்த மிகச்சிறந்த மாநிலங்களுடைய பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள்ள ஒரு பாஜக மாநிலம் கூட கிடையாது இல்லையே. ஏன்? அது ஏன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல முடியும். நீங்கள் தான் நிதியை வாரி வழங்குறீங்க, மாநிலத்தில் உங்கள் கட்சி, மத்தியில் உங்கள் கட்சி, கேட்காமலே கொடுக்குறீங்க. பீகாருக்கெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது கடந்த பட்ஜெட்லாம் நம்ம பார்த்தோம். தேர்தலை ஒட்டி எப்படி கொடுத்தீங்க, அதன் பிறகான பட்ஜெட்டில் எப்படி கொடுத்தீங்க, உத்தரப்பிரதேசத்திற்கு கடந்த பல வருடங்களாக எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்க டெய்லி பத்திரிகைகள் படிக்கக்கூடியவங்க, செய்திகளை தேடி தேடி படிக்கக்கூடியவங்க, அவங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்தியாவின் சிறந்த மாநிலங்களுடைய பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள்ள மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் வரல அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான். அதாவது கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாடு கல்வியில் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது. நீங்கள் அரசு பள்ளிகளில் இன்றைக்கு மாணவர்கள் சேரக்கூடிய விஷயமாகட்டும், புதிதாக அரசு பள்ளிகள் புனரமைக்கப்பட்ட விஷயமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களில் ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது தமிழ்நாடு. ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசு சொல்லக்கூடிய விஷயம், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக கல்விக்கு எதிரானவர்கள். எல்லோரும் கல்வி கற்பதற்கு எதிரானது பாஜகவினுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். ஆனால் எல்லோரும் கல்வி கற்றால் தன்னிகரற்றவர்களாக மாற முடியும் நம்மால் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதற்கான பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. அடுத்ததாக கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி, நீங்கள் முதலீடுகள் ஏராளமாக இங்கே வருகிறது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி சரியாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினில் பற்றிலாம் நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த இப்போ ஏராளமாக ரயில்கள் ஓடுது இல்லையா? அந்த ரயில்களில் எல்லாமே இந்த இந்த ஸ்லீப்பர் கோச் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை வெகுவாக மோடி குறைத்திருக்கிறார். ஏசியினுடைய அந்த பெட்டிகளை அதிகப்படுத்தி இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் இந்த விஷயம் சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை, ரொம்ப சிக்கல் அது. ஏன்னா அங்கே பாதி பேர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாதி பேர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்கிறார்கள். இன்னொன்று, நீங்கள் அங்கே அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பணம் செலவழித்து ஒரு பயணம் செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் குறைவு. ஏன்னா பாஜகவுடைய ஆட்சி அந்த லட்சணத்தில் இருக்குது. இது ஒரு சின்ன உதாரணத்திற்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கு கல்வியிலையும் சரி, உள்கட்டமைப்பு வசதியிலையும் சரி, தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய வளர்ச்சியில்
ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிற சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா மாதிரியோ அல்லது அமெரிக்காவை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த சைனா மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்கட்டமைப்பு வந்துங்கிறது ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியில் இருக்கும். அதனால தான் அந்த நாடுகள் எல்லாம் மேன்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார், ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமே இதுதான். நீங்கள் இந்தியா முழுவதும் மோடியினுடைய ஆட்சியில் 93,000க்கும் அதிகமான அரசு பள்ளிகள் மூடப்படும் போது தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. இதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்ன தான் சொல்ல விரும்ப தெரியுமா? தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம்னு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்தீங்க. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் பாபர் மசீது கூட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டு அதை அதிகாரத்திற்காக அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரியும். பாபர் மசூதி இடித்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். திருப்பரங்குன்றத்தை ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னாடியே இது ஆரம்பித்திருந்தாலும் கூட இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துலேயே அது ஒரு பரபரப்பை உருவாக்குற விஷயமா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் இங்கே மாற்ற முடிந்திருக்கிறது. ஆனால் இது வட இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவமாக இருந்திருந்ததுன்னா இந்த நேரம் நாடே பற்றி எரிந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இவனுங்க வெளியிலிருந்து, அதாவது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இவனுங்க பிஜேபிக்காரனுக்கு கூட்டி வந்தது எல்லாமே அந்த ஊர் மக்கள் அல்ல. அந்த ஊர் மக்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வெளியிலிருந்து இந்த பாஜகக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா, பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வர ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த குரூப்பை தான் உள்ளே அவன் கூட்டிகிட்டு வந்தான். அதெல்லாம் நமக்கு தெரியும். அது தொடர்பான ஏராளமான புத்தகங்கள் கூட இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அப்படி வந்த பிறகும் கூட ஒரு சிறு அசைவை கூட அங்கே இவங்களால் ஏற்படுத்த முடியலை. இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போனால் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் நம்ம நம்புவோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, இப்போ பிஜேபிக்காரனே கோர்ட்டுக்கு வா பார்ப்போம் அப்படின்னு நம்மளை வம்புக்கு இழுக்கிறான். ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் அவனுக்கு சாதகமான பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவன் நம்புகிறான். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஜி.ஆர். சுவாமிநாதன். ஆமாம், நான் மனு தர்மத்தின்படி தான் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய செயல்பாடுகள் ஆர்எஸ்எஸ்காரன் இங்கே பண்ணும்போது கூட அவன் நினைக்கிறத இங்கே பண்ண முடியலை அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் களத்தில் நிற்பதால் தான். அப்போது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அளப்பரிய பங்கு இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் நினைத்திருக்கக்கூடிய இடத்துல திருப்பரங்குன்றத்தில் என்ன வேணாலும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ தமிழ் மொழிக்கான நாள் அன்றைக்கு அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு திருவள்ளுவர் படத்தை பதிவு பண்ணுறார். அந்த படத்தில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம், பெரிய எதிர்ப்பு வருது தமிழ்நாடு, உடனே மாற்றுறார். இப்போ எப்படிப்பட்ட மனிதராக மாறுகிறாரு பாருங்க. இப்போ மீண்டும் சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் எடப்பாடி மட்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்தனா தமிழ்நாடே இன்றைக்கி கலவர பூமியாக மாறி இருக்கும். கலவர பூமி ஆனதுக்கப்புறம் எடப்பாடிகிட்ட போய் யாராவது மைக்கை காட்டினா எடப்பாடி சொல்லுவார், நான் டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். இதுதான் அந்த லட்சணம். அதிலிருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணிகளும். அந்த ஒற்றுமை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய சூழ்ச்சி ஆர்எஸ்எஸ் பண்ணாலும் அதை முறியடிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசும் இருக்கிறது. அதனால தான் தமிழிசை சவுந்தரராஜனே சொல்கிறாங்க, தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. ஆனால் அது மோடியினுடைய பங்களிப்பு இல்லாமல், ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் நடக்குமான்னு. ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு என்னன்னு பட்டியல் போடவா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? தமிழிசை உங்களுக்கு தெரியாததா? வானதிக்கு தெரியாததா? மோடிக்கு தெரியாததா? அமித்ஷாவுக்கு தெரியாததா? என் குருமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தெரியாததா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.